சீரியல்களின் ஃபுல் எபிசோடுகளை சன் டிவியில் ஒளிபரப்பான உடனே எக்ஸ்க்ளூசிவாக சன் நெக்ஸ்டில் மட்டும் ஃப்ரீயா பாருங்கள். இங்க பாரு, நம்ம போடுற சண்டையில அப்படியே கூரையே பிஞ்சு கீழே விழணும். அவன் அது முழுசா நம்பணும். அவன் இதுக்கு மேல அம்மா கிட்ட போய் ஈஸ்வரிய பத்தி நம்ம எப்படி கம்ப்ளைண்ட் பண்றது, ஈஸ்வரிய வேலைக்கு போக வேணாம் அப்படின்னு சொல்லலாமா வேணாமான்னு அவன் யோசிக்கணும். அந்த அளவுக்கு நம்ம சண்டை போடணும். சரியா? சரிங்க. ஆனா உங்க முகத்தை பார்த்தா எனக்கு சண்டை போடவே வரமாட்டேங்குது. நான் என்ன பண்றது? எனக்கும் தான் உன் முகத்தை பார்த்தா சண்டை போடவா தோணும். எப்படியாவது சண்டை போடலாம். நீ ஒண்ணு பண்ணு. இந்த ஸ்டேஷன்ல உனக்கு பிடிக்காத அக்யூஸ்ட் யாராவது அங்க ஜெயில இருப்பாங்கல்ல, அவங்களோட மூஞ்சிய உன் மனசுல நினைச்சுக்கோ. அப்போ சண்டை பொங்கி வரும். சரியா? ஐயோ, என்னத்த எதுக்கு அக்யூஸ்டோட எல்லாம் கம்பேர் பண்ண சொல்றீங்க? அதெல்லாம் வேண்டாம். நான் உங்க மகனையே மனசுல வச்சுக்கிட்டு சண்டை போட முயற்சி பண்றேன்னு. அப்படியா? ஏன் மகன்னு நினைச்சு. சரி, ஆனா முயற்சி பண்ணால மட்டும் போதாது. நிஜமாவே நம்ம 2 பேரும் நல்லா சண்டை போடணும். அப்பதான் என் பையன் என்ன நம்புவான். சரி, நம்ம அம்மா நமக்கு சப்போர்ட் பண்றாங்க. கண்டிப்பா ஒரு நாள் இவ வேலைக்கு போறத நிறுத்திடுவான்னு அவன் நம்புவான். இல்ல கண்டிப்பா நம்ம 2 பேரையும் நிம்மதியா விடவே மாட்டான். நான் இப்பவே சொல்லிட்டேன், பாத்துக்கோ. அத்தை, இன்னைக்கு ஈவினிங் வீட்ல ஒரு சிறப்பான தரமான சம்பவம் இருக்குன்னு சொல்றீங்க. எப்படியாவது ஒரு வாரத்துக்கு இத ஓட்டிடலாம். நான் சண்டை போடும் போது அப்படியே ஒண்ணு லேசா அடிக்கிற மாதிரி நடிக்கிறேன். ஆனா அது சும்மாதான். அதுக்கப்புறம் இந்த ஒரு வாரத்தை ஓட்டிட்டோம்னா நம்ம நிம்மதியா நம்ம வேலைய பார்க்கலாம். சரியா? சரிங்க, ஏதாவது பண்ணுங்க. அப்ப நான் வச்சிடுறேன். சரிம்மா, வச்சிரு. அக்யூஸ்டுங்களை கூட அசால்ட்டா சமாளிச்சிடலாம் போல இருக்கு. ஆனா இவரோட அன்பு தொல்லையே சமாளிக்க முடியாது போல இருக்கே. இவரை சமாளிக்க என்னெல்லாம் பண்ண வேண்டியிருக்கு. பாவம் அத்தை, இவரால அவங்க கூட மரியாதை இல்லாம சண்டை போட வேண்டியதா இருக்கு.